பாலக்காட்டு மாதவ நாயர்னு ஒரு வேஷம், அந்த 7 நாட்களோட வேஷம். பாலக்காட்டு மாதவ நாயர்னு ஒரு சங்கீத வித்வான், அவரை மட்டும் போட்டி இந்த வீட்டை அலைஞ்சிட்டு இருப்பார். வாடகை வீட்டில் குடியிருப்பார், அம்பிகா அந்த வீட்டில் குடியிருப்பார். அந்த பொண்ணை இப்படியே லவ் பண்ணுவோம், 2 பேரும் மாதிரி லவ் பண்ணி விட்டு ஓடி போட முடிவு பண்ணும்போது ஊஜனங்களாம் முடிச்சு போட்டு மொத்தி இவர் அடித்து போட்டு அவளை அம்பிகா கூட்டி போய் ராஜேஷுக்கு கல்யாணம் முடிச்சிடுவாங்க. ராஜேஷுக்கு ஏற்கனவே அம்மா மரண படுக்கையில் இருக்கிறா. நான் உயிர் போகிறதுக்கு முன்னாடி தாலி கட்டு சொல்கிறா. கல்யாணமானவன் பொண்டாட்டி சேர்ந்து போயிட்டா, 7 வயசு குழந்தை இருக்குது. வேறு வழி இல்லாமல் தாலி கட்டியாச்சு. ஃபஸ்ட் நைட்டில் போனால் அந்த பொண்ணு பாய்சன் சாப்பிடுது. என்னம்மான்னு கேட்டால் நான் ஏற்கனவே அதை லவ் பண்ணங்கிறான். அந்த வினாடியே பாக்யராஜ் நிறுத்திட்டு தேடுறாரு, அந்த பழைய காதலன் எங்கே இருக்கிறாங்க தேடி நாயரை பாலக்காட்டு நாயை கண்டுபிடிச்சாப்பா, இந்தாப்பா உன் காதலையும் பாரு. என்ன கிளைமாக்ஸ் ஐயா பண்ணியிருக்கேன், ஐயோ என்னையா கிளைமாக்ஸு. கண்டிப்பாக நான் அவளை கூட்டிகிட்டு போய் என் காதலி தான் கூட்டிகிட்டு போகிறேன், அவள் கழுத்தில் போட்டுக்க தாலியை கட்ட சொல்லுங்க அப்படின்னா. அவள் முடிப்பா, நீயாவது கட்டியானா இவன் நடுங்குவான். அந்த பொண்ணு தாலியை கட்டுறா, நோன்னு மயக்க மாட்டவும் கற்றுவான். அது சொல்லுவார், என் காதலி உங்கள் சம்சாரமாகலாம், உன் சம்சாரம் எனக்கு காதலி ஆக முடியாது, அதுதான் படம்னு. அந்த 7 நாட்களோட படம். இந்த மாதிரி எத்தனை படத்தை சொல்கிறது. எல்லா படமே பவுனு. இந்த மாதிரி தமிழ்நாட்டில் அவர் உருவாக்கின அத்தனை படங்கள் அது வீடியோவில் இருக்குது, தியேட்டரில் இருக்குது, நம்மளாம் பார்த்துருக்கோம். அந்த படங்கள் வழியாக காலத்தால் அழிய முடியாத அந்த படங்களை உருவாக்கினேன். இந்த மனிதன் சிரஞ்சீவியாக பல்லாண்டு வாட வேண்டும் என்று. அவரை விட 12 வயசு நான் பெரியவன், சின்ன பையன். அவரோட 12 வயசு பெரியவன். மனப்பூர்வமாக வாழ்த்துறேன். அவர் நீடூழி வாழணும், நிம்மதியாக இருக்கணும், நோயற்ற வாழணும்னு இறைவனை வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சூப்பர் சார். நன்றி நன்றி. தேங்க்யூ சார். ஆக்சுவலாக நம்ம ஒரு படம் பார்த்தோம், அந்த படத்துடைய கதை இதுதான் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவோம். ஆனால் அந்த படத்துடைய திரைக்கதையை கூட இத்தனை வருஷம் கழிச்சும் அதை எவ்வளோ தெளிவாக எங்களுக்காக நீங்கள் அவ்வளோ விளக்கமாக சொல்லியிருக்கீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. இல்லை, முந்தானை முடித்து அந்த 7 நாட்கள்லாம் எழுதின, மூலக்கதை எழுதின, திரைக்கதை எழுதின என்னுடைய குருநாதர் பாக்யராஜர் இங்கே இருக்கார். அவரை கூப்பிட்டு இந்த கதையை இவ்வளோ அழகாக சொல்லுங்கன்னு சொன்னால் கூட இப்போ அவருக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியாது. அவ்வளோ தத்ரூபமாக இந்த கதை மட்டும் இல்லை, முந்தானை முடிச்சது மட்டும் இல்லை, பராசக்தி கதையை கேட்டால் கூட இப்போ சொல்லுவார். ஆனால் ஜனநாயகன் கதையை கேட்டால் சொல்லுவாரான்னு தெரியாது நமக்கு. இல்லை, நான் சொல்கிறது அந்த பராசக்தியை சொல்கிறேன். ஆமாம், ரொம்ப நன்றி சார். நீங்கள் இங்கே வந்து இந்த மாதிரி ஒரு அழகான நிகழ்ச்சியை ஆரம்பித்து வச்சதுக்கு ரொம்ப நன்றி. அமிதாப் பச்சனை ஆக்ரி ரக்ஸ்தானோட படத்தில் இவர் டைரக்ட் பண்ணுறாரு. அதில் 10 வரி டைலாக், இங்கிலீஷ் டைலாக் பேசி ஆகணும். இந்த மனுஷன் பிடிவாதம் பண்ணுறான். அவர் சொல்கிறார், இல்லைங்க 2 வரைக்கும் மேலே நான் பேசணும் இல்லைங்கிறார் அமிதாப் பச்சன். முடியவே முடியாதுன்னு சொல்லி நீங்களே வசனம் எழுதுன்னு சொல்லி ஆங்கில வசனத்தை அமிதாப் பச்சனையே எழுதி சொல்லி அவரையே பேச சொல்லி அந்த படத்தை நடிக்க வச்ச பொண்ணை அவன் ஒய்ஃபு பார்த்து சொல்லிருக்கான், அமிதாப் பச்சன் ஒய்ஃபு. அந்த அவன் என்ன சொல்கிறாங்க, இது அமிதாப் பச்சன் படம் இல்லை, பாக்யராஜ் படம் சொல்லியிருக்கான். அந்த மாதிரியெல்லாம் பண்ண ஒரு மகத்தான மனிதர். இவர் படங்களில் சுவரெல்லாம் ஆரம்பித்து ஒரு கை ஓசை, தூரல் நின்று போச்சு, அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, தாமரை, எல்லா படத்தையும் நான் தியேட்டரில் பார்த்தவன். நான் தியேட்டரில் பார்த்து ரசித்தவன். அதில் ஒரே படத்தினுடைய கதையை மட்டும் நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லி முடிக்கணும்னு நினைக்கிறேன். எப்படிப்பட்ட படம் தெரியுமா அது? முந்தானை முடிச்சுன்னு ஒரு படம் துவக்கிறாங்க. துவக்கினோன்னு ஒரு கதாநாயகன், அது அவர் தான் கதாநாயகன், பஸ்லேருந்து இறங்குறாரு. பஸ்லேருந்து இறங்கும்போது கையில் ஒரு 4 மாதம் குழந்தைய வச்சுருக்காரு. அந்த குழந்தை அம்மனை குண்டியோடு இருக்குது. குழந்தை டாய்லெட் போயிடுச்சு. டாய்லெட் போன குழந்தையோட கதாநாயகன் இறங்கி எவனாச்சும் படத்தை எடுப்பான். நான் கற்பனை பண்ணி பாருங்கள். கையில் குழந்தை இருந்து அந்த வெளிக்கு போய் ரோட்டில் ஒரு பொம்பளை குழந்தை தண்ணி கொண்டு வரா, அம்மாவுக்கு தண்ணி வச்சு ஓடி அதை கழுவுறாரு. இப்படியெல்லாம் கதாநாயகனை அறிமுகப்படுத்த ஒரு மனிதனுக்கு அசாத்திய தைரியம் வேணும்.